ஹலோ அம்மா எப்படி இருக்கீங்க, லிட்டரலா டு ரைட் நம்ம அம்மாக்கு எழுதுவோம்ல, இந்த எனக்கு இது இப்படி ஆச்சுங்க, இது நடந்துச்சுங்க. ஐ வில் டெல் வாட் எவர் ஹேப்பன். ஐ வில் நாட் ஆஸ்க் ஃபார் இட், பட் ஐ வில் டெல். இந்த சஷ்டி எல்லாமே கூடயோ அதுதான். எந்த கடவுளும் என்ன எனக்கு இது பண்ணாதான் நான் பண்ணுவேன்னு சொன்னது கிடையாது. பட் அது வந்து ஒருத்தவங்களோட நம்பிக்கை. அந்த நம்பிக்கை வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்ணலாம். ஆனா ஓவர் டூ பண்ணா அது நம்மளுக்குமே கஷ்டம். நம்மளோட லிமிடேஷன் நம்மளுக்கு தான் தெரியும். ஒருத்தங்களுக்காக நான் வந்து முட்டி போட்டு நடந்தேன் வேளாங்கண்ணியில. நான் நினைச்சு இங்கேருந்து அங்க வரைக்கும் முட்டி போட்டு நடப்போம் அப்படின்னு எனக்கு தெரியல. அப்புறம் பார்த்தா இட் வாஸ் 1 கிலோமீட்டர். பட் ஐ டிட் இட். பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஐயோ இதனால எனக்கு இப்படி ஆயிடுச்சு, அதனால அப்படி ஆச்சுன்னு வந்து நம்ம வருத்தப்படக்கூடாது. அது பண்ணதுக்கு ஒரு பலனே இருக்காம இருக்கும். அது புலம்பக்கூடாது இல்லை. ஸோ நான் அதை ரொம்ப லேர்ன் பண்ணிக்கிறேன். ஓகே, என் கசின்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவேன், இப்போ பாரு நான் பாபா கூப்பிட்டா வந்து நிற்பாரு, முருகன் கூப்பிட்டா வந்து நிற்பாருன்னா வருவாங்க. கார்ல, பஸ்ல, அந்த வேல சத்தியம் அட்லீஸ்ட் போன்ல ஏதோ ரீல்ல வரும் வந்திருக்குல்ல, அது யார் சொன்னா நம்ப மாட்டேன். ஐயோ எனக்கு ரொம்ப கோயில் போக பிடிக்கும், ஆனா இந்த 3 நாள் நான் வரல, நான் இந்த டைம் வரல அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க விமனா இருக்கும்போது உங்களோட பார்வை இது எப்படி? நான் அந்த டைம்ல நான் போக மாட்டேன் கோயிலுக்கு. திரையுலகில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர்களை கூப்பிட்டு நான் இந்த கோயில் போனோம் அப்படின்னா யாரை கூப்பிட்டு போவீங்க, எங்க கூப்பிட்டு போவீங்க? அது லிஸ்டே இருக்கு. நான் என்னோட நேட்டிவ் வந்து பொள்ளாச்சி. அங்க உங்களுக்கு தெரியும் ஆனமலை மாசம். நான் போய் சாமி கும்பிட்டுருக்கேன், வேண்டியிருக்கலாம். ஆனா நீங்க ஒரு புதுசா அந்த லெட்டர் எல்லாம் எழுதி, ஆக்சுவலி புதுசு இல்ல அங்க நீங்க, நான் அது ரொம்ப வருஷமா இருக்கிறது. நான் சொல்றது எனக்கே தெரியலன்ற மாதிரி இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் லெட்டர் எழுதினது 2009ல. அப்போல இருந்து, அதுக்கு முன்னாடில இருந்தும் இருக்கலாம், இப்பவும் இருக்கு. ஐயோ அது நிஜமாங்க இப்ப கூட எழுதிட்டு வந்தேன். நான் கௌரின்னு ஒரு சீரியல் பண்ணிட்டு இருக்கேன். அது ஃபுல் அண்ட் ஃபுல் மாசாணி அம்மன் பத்தி தான். அந்த எனக்கு தெரியல, நிஜமா நான் தெரிஞ்சுக்கிறேன். இது அங்க பாசாணி அம்மன் பாத்திருக்கீங்களா? படுத்திருப்பாங்க, அது எனக்கு தெரியாது. அது வந்து நிறைய பேர் அது சொல்லியிருக்காங்க, பட் அது எனக்கு தெரியாது. அந்த மிளகா அது எல்லாம் எனக்கு தெரியாதுங்க. அந்த கோயில் வந்துட்டு அதுவுமே ஆக்சிடென்டலா தான் நானும் அப்பா அம்மா எல்லாம் தான் போனோம் நாங்க. ஏன்னா பொள்ளாச்சியில ஒரு ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு, நான் சின்ன பிள்ளையில நடந்தும் போது. அப்போ வந்து சொன்னாங்க இங்க மாசாணி அம்மன் கோயில் ஒண்ணு இருக்குன்னு. அது வந்து மேபி எங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து எனக்கு கிடைச்ச ஒரு விஷயம் நினைக்கிறேன். கோயில் அப்படின்னு சொன்னோடனே அப்பா வந்துட்டு வா சலோ போலாம் அப்படின்னு சொன்னோடனே கார் எடுத்துட்டு நாங்க போயிருவோம், எதுவுமே யோசிக்க மாட்டோம். அவங்க கூட டிராவல் பண்ணி எனக்கு வந்து ஒரு நல்ல விஷயம். இப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் யாரா சோனு இந்த கோயிலுக்கு போலாமான்னு கேட்டா சலோ போலாம். ஃபர்ஸ்ட் வேற எங்கேயா போனா கூட வந்துட்டு கொஞ்சம் பேக் அடிப்பேன் நான். ஐயோ எங்க தியேட்டருக்கோ இல்ல ஷாப்பிங்கோனா யோசிக்கலாம், வரேன் அப்படின்னா கோயிலெல்லாம் ஃபர்ஸ்ட் நான் வரேன் அப்படின்னா மேபி அந்த ஒரு இதுதான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் மாசாணி அம்மன் கோயில் கூட ஐயோ அந்த சிலையை பார்த்தாலே கூஸ்பம்ஸ் வருவாங்க. படுத்திருக்கிற மாதிரி அந்த பாதம்ல இருந்து நம்மளுக்கு வந்து பூஜை பண்ணுவாங்க. தென தங்க புஷ்பம் பூஜை கூடயும் பண்ணுவாங்க அங்க. அப்பதான் சொன்னாங்க நீங்க லெட்டர் எழுதலாம் அப்படின்ட்டு. நான் வந்து ஹலோ அம்மா எப்படி இருக்கீங்க, லிட்டரலா டு ரைட் நம்ம அம்மாக்கு எழுதுவோம்ல, இந்த எனக்கு இது இப்படி ஆச்சுங்க, இது நடந்துச்சுங்க. ஐ வில் டெல் வாட் எவர் ஹேப்பன். ஐ வில் நாட் ஆஸ்க் ஃபார் இட், பட் ஐ வில் டெல். இதெல்லாம் நடந்துச்சு. எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் இப்படி பார்த்துட்டு இருப்பாங்க, முடிச்சிட்டியா. லிட்டரலா லவ் லெட்டர்ல நான் என் லைஃப்ல வந்து பெருசாலாம் எழுதுறது இல்லைங்க. ஆனா அம்மாக்கு நிறைய லெட்டர்ஸ் எழுதியிருக்கேன். நான் எப்பெல்லாம் போறேனோ எழுதுவேன் நான். அண்ட் ப்ளீஸ் நீங்களும் எழுதுங்க. அது நான் ஏதோ ஒரு சத்தியமா அண்ட் இது சொல்லக்கூடாது, பட் அங்க எழுதி எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் பாசிட்டிவா நடந்திருக்கு. நான் என்ன வந்து அம்மன் அவ்வளவு அழகா பாத்துக்கிட்டாங்க. அவ்வளவு அழகா மோர் தென் எனக்கு விட என் ஃபேமிலிக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ நான் என் சிஸ்டர்ஸ்க்கு வேண்டியோ என் அக்கா பசங்களுக்கு வேண்டியோ அதெல்லாம் கேட்கும் போது நடக்கும்போது அது பார்க்கும்போது விட்னஸ் பண்ணும்போது மனசு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் எனக்கு. அண்ட் அந்த லெட்டர்ல ஒரு உயிர் இருக்கு. அது யார் படிக்கிறாங்கன்னு எண்ட் ஆஃப் டே தெரியாது, பட் நம்மளுக்குள்ள ஒரு எல்லாருக்குள்ள ஒரு சீக்ரெட் இருக்கும்ல. அது வந்து சில மனுஷங்கள்ட்ட நம்ம சொல்லலாமா வேண்டாமா நிறைய ஒரு தயக்கம் இருக்கு. பட் அந்த கோயிலுக்குள்ள அது இல்லாம இருக்கும். அது அம்மன் பார்த்துப்பாங்கல்ல, நம்ம அம்மன் அப்படின்னு ஒரு, எனக்கு பர்சனலி தப்பா சொல்றேன்னா ரைட்டா சொல்றேன்னா தெரியல, என்னோட அம்மா ஏன்னா என் அம்மாட்ட சொல்றேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அழகா இருக்கும். இந்த பதிவு மூலமா நம்மளோட ஆடியன்ஸும் இந்த மாதிரி
அவங்களுக்கும் நல்லது ஆனா நடக்கும்ல அது. நீங்க கண்டிப்பா லெட்டர் எழுதணும். எழுதிட்டு மனசார நீங்க எழுதுனீங்கன்னா கண்டிப்பா நல்லது நடக்கும். நல்லது நடந்துட்டு கண்டிப்பா நீங்க என்கிட்ட சொல்லணும். கண்டிப்பா. ஆனா அதே ஊரு எனக்கு தெரியலையேன்னு வெக்கப்படுறேன் நானு. நிஜமாவா? ஐயையோ! நிஜமா அங்க ரொம்ப அழகா இருக்கும். நீங்க போய் ஆனா அந்த ஃப்ரீயா போய் எழுதுனீங்கனாலே ரொம்ப அழகா இருக்கும் அது. இப்போ கடவுள் வழிபாடுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நீங்க சொன்னீங்களா லெட்டர் எழுதுறது இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வழிபாடு பண்ணுவாங்க. விரதம் சஷ்டி விரதம் எடுப்பாங்க, கடினம் இது பண்ணுவாங்க. ஆனா இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்க பண்ண வேணாம், ஆக்சுவலி இது தேவையில்லை அப்படின்னு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் தோணியிருக்கா உங்களுக்கு? ஏன் இதெல்லாம் பண்றீங்க, இவ்வளோ வேணாம் இல்ல அப்படின்னு? ஆக்சுவலி அதான் இந்த சஷ்டி எல்லாமே கூடயோ அதுதான். எந்த கடவுளும் என்ன எனக்கு இது பண்ணாதான் நான் பண்ணுவேன்னு சொன்னது கிடையாது. பட் அது வந்து ஒருத்தவங்களோட நம்பிக்கை. அந்த நம்பிக்கை வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்ணலாம். ஆனா ஓவர் டூ பண்ணா அது நம்மளுக்குமே கஷ்டம். நம்மளோட லிமிடேஷன் நம்மளுக்கு தான் தெரியும். அந்த இப்போ விரதமா இருக்கட்டும், ஏதா இருக்கட்டும், நம்ம வந்து இன்னொருத்தவங்க ஹார்ம் பண்ணாம இருக்கணும். ஏன்னா அப்ப நம்ம மயக்கமா நம்ம சாப்பிடாம இருப்போம், நம்மளுக்காக ஒரு வேண்டுதல் இருக்கும், ரைட். பட் நம்ம மயக்கம் போட்டு விழுந்து அதுல ஒரு ப்ராப்ளம் ஆகி இன்னொருத்தவங்களுக்கு அது கஷ்டப்படுத்தாம இருந்தா எஸ் அது நான் வந்து பண்ணுவேன். இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி டச் வுட் நடந்தது இல்ல. பட் ஒரு வாட்டி என்ன நடந்திருக்குன்னா, நான் ஒருத்தங்களுக்காக நான் வந்து முட்டி போட்டு நடந்தேன். வேளாங்கண்ணியில. ஓ யா அது வந்து எனக்கு எப்படின்னு கூட தெரியாதுங்க. சத்தியமா நான் வந்து என்கிட்ட வந்து ஒரு ஆண்டி தான் கூட்டிட்டு போனாங்க வேளாங்கண்ணியில. என்கிட்ட சொன்னாங்க, "நீ நல்லபடியா வேண்டிக்கோ." கிரிவலமும் இப்படிதான் ஆச்சு. எனக்கு கிரிவலம் என்னன்னே தெரியாது. ஓ திருவண்ணாமலை சொல்றீங்க? திருவண்ணாமலை கிரிவலம். நான் சொல்றது 2016, 15 டைம்ல. என்கிட்ட சொன்னாங்க, "கிரிவலம் வேண்டிக்கோ" அப்படின்னாங்க. வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சது 14 கிலோமீட்டர்ஸ் நடக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆமா. அதே மாதிரி முட்டி போட்டு வேண்டுறேன்னு வேண்டிக்கோ அப்படின்னு நான் நினைச்சேன், இங்க இருந்து அங்க வரைக்கும் முட்டி போட்டு நடப்போம் அப்படின்னு எனக்கு தெரியல. அப்புறம் பார்த்தா இட் வாஸ் 1 கிலோமீட்டர். பட் ஐ டிட் இட். அது பண்ணேன் நானு. பட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து எனக்கு வந்து நீ ப்ராப்ளம் நிறைய வந்துச்சு எனக்கு. நிறைய ஏகப்பட்ட இஷ்யூஸ் வந்துச்சு எனக்கு. அது 1 இயர் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன் நானு. இப்பவும் சம்டைம்ஸ் அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அப்பதான் ரியலைஸ் பண்ணேன், ஓ உன்னோட லிமிடேஷன்ஸ் என்னன்னு நமக்கு தான் தெரியணும். அது வாட் இஸ் யோர் ஹெல்த், ஹவு இஸ் யோர் ஹெல்த் எல்லாம். நீ வந்து கடவுளுக்கு ஒண்ணு பண்றேன்னா அது ஃபர்ஸ்ட் உனக்கு அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா சாட்டிஸ்ஃபைடா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம பண்ணணும். அப்போ அது நல்லது. இதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஐயோ இதனால எனக்கு இப்படி ஆயிடுச்சு, அதனால அப்படி ஆச்சுன்னு வந்து நம்ம வருத்தப்படக்கூடாது. அது பண்ணதுக்கு ஒரு பலனே இருக்காம இருக்கும். அது புலம்ப கூடாது இல்ல. சோ நான் அது ரொம்ப லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஓகே பண்றதா இருந்தா யூ ஷுட் பி ரியலி ரியலி அவுட் ஆஃப் யுவர் ஹார்ட் யூ ஷுட் டூ இட். யாரோ சொல்லி கம்பல்ஷன் யாரோ இதை. அண்ட் என் வீட்லயும் பயங்கர ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னா, அம்மா அப்பா வந்துட்டு ரொம்ப எல்லாம் கம்பல் பண்ண மாட்டாங்க. இதுதான் பண்ணணும், இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் இருக்கணும். அவங்களோட ஸ்டைல் மேபி எனக்கு அடாப்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க வே ஆஃப் ப்ரேயர்ஸோ அவங்க வே ஆஃப் ஒரு வர்ஷிப்போ அது எனக்கு அது வந்து அடாப்ட் ஆயிடுச்சு. என் அக்காவுமே வந்து பயங்கர பாபாவோட டிவோட்டி. பாபா டிவோட்டினா ஷீஸ் அவங்கனாலதான் நானுமே வந்து பாபா கிட்ட ரொம்ப கனெக்ட் ஆன முடிஞ்ச ஒரு விஷயமாச்சு. 2019 அக்கா என்ன பாபா கோயிலுக்கு கூட்டிட்டு போனாங்க. நான் அப்ப சின்ன வயசுல இருந்தே அங்கதான் வளர்ந்துருக்கேன், எல்லாமே பண்ணிருக்கேன், எல்லாம் இருந்திருக்கேன் நானு. பட் ரொம்ப கனெக்ட் ஆனதே என் அக்கா மூலியமா தான். ஸோ எங்க அக்காவுக்கு நிறைய மிராக்கிள்ஸ் நடந்திருக்கு. ஸோ அக்கா வந்து சொல்லிதான் பாபா. அண்ட் இது ரொம்ப கொஞ்சம் காமெடியா தான் இருக்கும். என் கசின்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவேன், இப்ப பாரு நான் பாபா கூப்பிட்டா வந்து நிப்பாரு, முருகன் கூப்பிட்டா வந்து நிப்பாருன்னா வருவாங்க கார்ல பஸ்ல அந்த வேல சத்தியம் அட்லீஸ்ட் போன்ல ஏதோ ரீல்ல வரும் வந்திருக்குல்ல. அது யாரு சொன்னா நம்ப மாட்டேன். நீ சொன்ன அது பாட்டுக்கு ஏதோ வருது. நானு சீரியஸா கார் ஓட்டிட்டு பேசுவோம்ல நம்ம தனியா போகும்போது, ஐயோ இன்னைக்கு இங்க போறேன் நானு, ஐயோ எனக்கு பயமா இருக்கு, நீ வந்தா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். கரெக்டா ஒரு கார்ல பின்னாடி ஸ்டிக்கர் இருக்கும், யாமே இருக்க பயமேன்னு இருக்கும். ஓகே ஃபைன் அப்படின்னு. சோ ஓகே சம்திங் இஸ் ஹேப்பனிங் குட். சின்ன சின்ன விஷயம் தான். அந்த சின்ன சின்ன விஷயத்துல ஒரு கனெக்ஷன் இருந்தாலே பயங்கர ஹாப்பியா இருக்கும். எனக்கு நிறைய ஏத்திஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனா வந்து அதுதான் அவங்க வந்து எப்பவுமே அவங்க என் கூட கோயிலுக்கெல்லாம் வந்திருக்காங்க. சோ அவங்க வந்து அதுதான் சொல்லுவாங்க, நீ ஒரு வித்தியாசமான பிராணியா இருக்க அப்படிதான் சொல்லுவாங்க. நீ வந்து இப்படிதான் பண்ண அப்படிதான் பண்ணணும். அது அவங்களோட பிலீஃப், இது என்னோட பிலீஃப், அவ்வளவுதான். நான் சொல்ல வாங்க கோயிலுக்கு வாங்க வந்து ரசிங்க. பிரேயர் இட்ஸ் வித்தின் அஸ். ஒரு மனுஷன் தான் கடவுளே. நம்ம நல்லது நினைச்சா நல்லது நடக்கும், அவ்வளவுதான். அது ஒருத்தங்களுக்கும் ஒரு மாதிரி, அவ்வளவுதான் தவிர வேற எதுவுமே இல்லை. எவ்ரிபடி இஸ் ஒன், அப்படிதான் நான் யோசிப்பேன். டெஃபினட்டா நீங்க எல்லா கடவுளும் விருப்பப்பட்டு நிறைய வழிபடுறதுனால உங்ககிட்ட கேட்கிறேன். நீங்க ஒரு விமனா இருக்கிறனால இப்ப நான் மாலை போட்டிருக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா நிறைய என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பாத்தீங்கன்னா ஐயோ மென்சஸ் ஆயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்ல நம்ம கடவுள் எப்பவுமே கடவுள் தான், இந்த டைம் தான் இல்லை அந்த டைம் தான் இல்லை அப்படின்ற மாதிரி நான் நம்புவேன்.
ஐயோ அவங்க இப்படி நினைக்கிறாங்களே, ஐயோ எனக்கு ரொம்ப கோயில் போக பிடிக்கும், ம். ஆனா இந்த 3 நாள் நான் வரல, நான் இந்த டைம்ல வரல அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க விமனா இருக்கும்போது உங்களோட பார்வை இது எப்படி இருக்கு? சி அது வந்து இட்ஸ் வெரி வெரி ரொம்ப சூஸியான டாபிக் அது. நான் வந்து நீங்க சொல்லணும் எதிர்பார்க்க. நான் எதிர்பார்க்க கரெக்ட் தான். இது என்னோட பிலீஃப். ஓகேங்களா, நான் யாரையும் தப்பு சொல்ல மாட்டேன். நான் சர்டன் பிரேக்ஸ் வச்சிருக்கேன். என்னோட ஒரு ஒரு லிமிடேஷன்ஸ். அது யாரோட கம்பல்ஷன்னால இல்லை, இது என்னோட ஒரு செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ல. ஸோ எனக்கு வந்துட்டு ஓகே, நான் வந்து ஒரு கோயிலுக்கு போறேன்னா நான் வந்து அந்த ஒரு எப்படி சொல்றது, நான் அந்த டைம்ல நான் போக மாட்டேன் கோயிலுக்கு. நான் போக மாட்டேன். என்னோட பர்சனல் இது, நான் வந்துட்டு அது போக மாட்டேன். ஏன்னா அது தப்பா போறவங்களையும் நான் தப்பா சொல்ல மாட்டேன். நிஜமா அது அவங்களோட பிலீஃப். என் ஃப்ரெண்ட்ஸே போவாங்க, பட் நான் போக மாட்டேன். நான் வெளியே என்ன கூப்பிடுவாங்க உள்ளவான்னு, பட் நான் போக மாட்டேன். பட் அவங்க போக சொன்னா நான் அது தப்பாவும் சொல்ல மாட்டேன். ஐ வில் நாட் டெல் நீ போக கூடாது, இது இப்படி இருக்கு அப்படி இருக்கு. நோ, அது நான் பண்ண மாட்டேன். அது அவங்கவுங்களோட பிலீஃப். நான் ஏன் போக மாட்டேன்னா, எனக்கு வந்துட்டு இப்ப நான் வந்து ஒருத்தங்களுக்கு ஒரு ரூல் இருக்கும் இல்லைங்களா, குளிக்காம வந்து பிரஷ் பண்ணாம சாப்பிட மாட்டோம். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்க தான். இப்ப காலையில எந்திரிச்சோடனே நான் என் பிரேக்ஃபாஸ்டே வந்துட்டு குளிக்காம சாப்பிட மாட்டேன், பிரஷ் பண்ணாம வந்து டீ குடிக்க மாட்டேன். அந்த மாதிரி எல்லாம் சில சில விஷயங்கள். அந்த மாதிரி இது எனக்கு ஒரு ரூல், அவ்வளவுதான். அது தப்பா நான் சொல்ல மாட்டேன், பட் நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் இத்தனை வருஷம். ஸோ அது ஏன்னா இப்போ எங்க வீட்டுல நாங்க 4 பொண்ணுங்க. எனக்கு 2 அக்கா, நான் அம்மா அண்ட் அப்பா ஒருத்தர் தான் இருந்தாரு. எங்களுக்கு அந்த மாதிரி இப்படிதான் இருக்கணும் அப்படியே தான் இருக்கணும்னு சொல்லி எந்த ஒரு ரூலும் இருந்தது இல்லை. எங்க இன்ஃபேக்ட் மை டேட் அண்ட் ஆல் ஐ எம் கிஃப்டட், வி ஆல் ஆர் கிஃப்டட். ஏன்னா ஹி ட்ரீட்ஸ் விமன் சோ பியூட்டிஃபுல். ரொம்ப ஐ மீன் அப்பா வந்துட்டு ஒரு பெண்ணை வந்து எப்படி பாத்துக்கணும், எப்படி நடத்துக்கணும் எல்லாம் வந்து எங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாரு எங்க அப்பா. ஸோ இந்த பீரியட்ஸ் வரும்போது இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோ அந்த மாதிரி இல்லை. ஹி கேவ் அஸ் ஆல் த லவ் அண்ட் சப்போர்ட். அந்த மாதிரி ஒரு பர்சன் இருந்தனால இந்த கோவில் வந்துட்டு அது என்னோட சாய்ஸ். அது நான் போறதில்ல. அப்பா அதுவுமே வீட்டுல எதுவுமே பெருசா இது பண்ண மாட்டாங்க, பட் நான் அது வந்து போக மாட்டேன், அவ்வளவுதான். சூப்பர். இந்த தருணத்துல ஒரு உங்களுக்கு திரையுலகில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர்களை கூப்பிட்டு எனக்கு இந்த கோவில் போனோம் அப்படின்னா யாரை கூப்பிட்டு போவீங்க, எங்க கூப்பிட்டு போவீங்க? அது லிஸ்டே இருக்கு. எப்படி ஆயிடுச்சுன்னா இப்ப எப்படின்னா ஸ்வேதாவை கூப்பிட்டு கோயிலுக்கு போலாம் இப்படிதான் ஆச்சு. அன்னைக்கு கூட திருத்தணி போனோம். திருத்தணி போயிட்டப்போ திடீர்னு வந்து என்னோட ஃப்ரெண்டு சொன்னாங்க திருத்தணி போலாம். ஐ மீன் திருத்தணி சாட்டர்டே சண்டே லீவ். ஃபர்ஸ்ட் டிஸ்கஷன் எங்க போலாம்னா கோயிலுக்கு தான். யாரு இருந்தாலும் நான் தான் இருப்பேன். ஸோ நான் அதான் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன், ஏதாவது கோயில் பிளான் பண்றீங்கன்னா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுவேன் நான். ஸோ ஒரு வாட்டி கௌரி டீம் என்னோட டீம்மேட்ஸ் கூட நான் திருவண்ணாமலை போனேன், ஃபுல் கிரிவலம் போயிட்டு வந்தேன். ஒரு டைம் திருத்தணி போயிட்டு வந்தேன். இப்போ திருமலைசேல அந்த கோயிலுக்கு போனேன். அப்புறம் வடிவுடை அம்மன் கோயில் போனேன். ஸோ அந்த மாதிரி நிறைய பாபா கோயில் போறேன், குன்றத்தூர் போறேன். ஸோ நிறைய கோயில, திருச்செந்தூர், அப்புறம் இங்க முத்துமாரியம்மன் அந்த கோயிலுக்கு போனேன். ஸோ நிறைய கோயிலுக்கு போறேன். அதனால இந்த பர்டிகுலர் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, நான் கூப்பிட்டா யார் வரீங்களோ கண்டிப்பா வாங்க போலாம் கோயிலுக்கு, அவ்வளவுதான். ஹாப்பியா போனேன், எனக்கு அவ்வளவுதான். சூப்பர். நான் நிறைய பேர்த்த பேட்டி எடுப்பேன், ஆனா எனக்கு ஏதோ உங்களை இன்னைக்கு பேட்டி எடுக்கிறது எனக்கு ஏதோ சம் ஸ்பெஷல்ன்ற மாதிரி. இது என்னோட பிளான் இல்ல, அம்மாவோட பிளான். ஏன்னா பஞ்சமி அன்னைக்கு நேத்து ஃபாலோ பண்ற டக்குன்னு எல்லாமே நடக்குது அப்படின்றது நான் அம்மாவோட பிளானா தான் நான் பாக்குறேன். நீங்க இந்த மூமெண்ட் எப்படி ஃபீல் பண்றீங்க? அண்ட் வாராகியம்மன் பக்தர்களுக்கு, உங்க ஆடியன்ஸ்க்கு நீங்க இப்ப ஏதாவது சொன்னா என்ன சொல்லுவீங்க? ஏன்னா அவங்களும் மன கஷ்டத்தில் இருக்கலாம், ஏதாவது இருக்கலாம். நிஜமா யாரும் நம்மளுக்கு இல்லைன்னு மட்டும் யோசிக்க வேண்டாம். ஏன்னா நான் அப்படி யோசிச்ச ஒரு ஆள் தான். நம்மளுக்குன்னு யாருமே இல்லையே அப்படின்ட்டு அந்த ஒரு சங்கடத்திலேயே இருந்த ஒரு ஆள் நான். நம்ம கிட்ட பேசுறதுக்கு யாருமே இல்லையோ, நம்ம வந்து வெண்ட் அவுட் பண்றதுக்கு யாருமே இல்லையோ அப்படின்ட்டு. அப்புறம் தான் வந்து அந்த சன்னிதானத்துல போய் நின்று சாமியை பார்க்கும்போது அந்த கனெக்ஷன் பேசும்போது ஓகே நம்மளுக்கு ஏதோ ஒரு பவர் இருக்கு. மேபி அது நம்மளோட சப்கான்சியஸாவே இருக்கலாம், அது வேற ஒரு ரூபத்துல வர மாதிரி இருக்கலாம். நான் பிலீவ் பண்றது இதுதான். ஸோ நமக்கான ஒரு ஆளு நமக்குள்ள இருக்காங்க, இல்ல நம்மளுக்கு அது சாமி ரூபத்துல வராங்க. ஸோ யாருமே இந்த உலகத்துல யாரும் இல்லைன்னு மட்டும் நினைக்க வேண்டாம். எல்லாரும் எல்லாருக்காக இருக்கிறாங்க. பாசிட்டிவா ஹாப்பியா இன்னொருத்தங்களை துன்புறுத்தாம அவங்கள சந்தோஷமா பார்த்துக்கிட்டாலே நம்ம சந்தோஷமா இருக்கலாம். எங்களுக்காக இவ்வளவு தூரம் நிறைய வார்த்தைகள் சொன்னதுக்கு, பாசிட்டிவா இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இன்னும் ஒரு கூடி சீக்கிரம் ஒரு சூப்பரான ஒரு இன்டர்வியூல சந்திக்கிறோம். கண்டிப்பா. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ சோ மச்.